கள்ளக்குறிச்சியில் மக்கள் கதறி அழுகுரல் இன்றைக்கு தமிழகத்தையும் தாண்டி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சற்று முன் நான் கருணாபுரம் பகுதிக்கு சென்றேன். அந்த ஊர் முழுக்க வீதி எங்கும் மக்களின் சோகம் நம்பி கிடக்கிறது. அழுகுரல் ஒருபுறம், துக்கம் துயரம் ஒருபுறம் என அந்த ஊரை துயர கோணத்தில் தான் பார்க்க முடிகிறது. உயிரிழந்தவர்களின் 12 குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினேன். இரவு தங்கியிருந்து நாளை காலை எஞ்சியுள்ளவர்களின் குடும்பத்தினரையும் சந்திக்க உள்ளேன். கருணாபுரம் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள சில கிராமங்களை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்க இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்தினருக்கு அடக்க செலவுக்கென தலா 10,000 ரூபாய் வழங்கினோம். மேற்கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதை முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி பின்னர் அறிவிக்க உள்ளோம். இப்போது நான் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை பார்த்தேன், உறவினர்களை சந்தித்தேன். 8 பேர் மிகவும் மோசமான நிலையில் செயற்கை சுவாசத்தில் உள்ளனர். ஒரு சிலர் அந்த அபாய கட்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றனர். ஐசியு வார்டு தீவிர சிகிச்சை பிரிவில் 18 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மருத்துவமனையிலே 36 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 18 பேர் வெண்டிலேஷன் செயற்கை சுவாசத்தில் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முண்டியம்பாக்கத்தில் 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாசத்தில் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரியவருகிறது. அதேபோல் ஜிப்மர் மருத்துவமனையிலே 17 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 8 பேர் மிக தீவிரமான சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களும் ஆபத்தான நிலையிலே இருப்பதாக தெரிகிறது. இதையெல்லாம் விசாரித்ததில் இருந்து பார்க்கிற போது இன்னும் பலர் உயிரிழக்க நேரிடும் என்ற அச்சம் உள்ளது. இந்த பேர் அவலத்தை கண்டித்தும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹாலை வியாபாரம் செய்தவர்கள் யார், அந்த கள்ளச்சந்தையில் தொடர்புடையவர்கள் யார், அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், பூரண மதுவிலக்கு தான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு வழிவகுக்குமே தவிர அரசு மதுபான வியாபாரத்தால் ஒழிக்க முடியாது என்பதற்கு தொடரும் இந்த நச்சு சாராய சாவுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே பூரண மதுவிலக்கை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசு உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
நீதியரசர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு மெத்தனால் மாஃபியா கும்பல் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. மெத்தனால் என்பது அடர் ஆல்கஹால், அது மிகவும் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால், அது நச்சு வாய்ந்தது, அவ்வளவு எளிதாக சந்தையில் கிடைக்காது. அதை வாங்க வேண்டுமானால் அதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன. அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது என்ற கேள்வி எழுகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது. எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான கள்ள வணிகம் குறித்து தீவிரமான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும்.